ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி தான். மாங்காய் புளியோதரை. நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் பட்டர் கார்லிக் பெப்பர் ஃப்ரை தான். இது ரெண்டும் தான் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு மாங்காவை பாதி மாங்காய் தான் நான் எடுத்துக்கிட்டேன். மீதி முழு மாங்காய்லாம் தேவைப்படாது. ஏன்னா ஒரு 2-3 பேருக்கு தான் 2 பேருக்கு தான் சமைக்க போகிறேன். அதனால் பாதி மாங்காய் எடுத்து நல்லா நான் கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கிரேட்டரில். தோலோடையும் பண்ணலாம், தோல் நீக்கிட்டும் பண்ணலாம். நான் தோலோடையே பண்ணியிருக்கேன். தோலோடையே கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா 2, கொத்தமல்லி இது கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம். நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுடு தண்ணியில் கல் உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூனு சுடு தண்ணியை கொதிக்க வச்சு, ரொம்ப கொதிக்க வேணாம் சுடு தண்ணி. ஏன்னா காலிஃப்ளவர் அதுலேயே வெந்துடும். ஒரு 60 டிகிரி இருக்க சொல்ல கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை அதில் ஊற்றுங்க. காலிஃப்ளவர் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இல்லைனா ஓவர் பாயில்டு ஆகிடும் அந்த தண்ணியிலேயே. அதில் ஏதாவது அந்த கல்லுப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது ஊறட்டும். அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணுவோம். மாங்காய் சாதம் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம குக்கர் ரைஸ் தான் நான் வைக்கிறேன். எங்கள் வீட்டில் வடித்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க, யாருக்கும் பிடிக்காது. அதனால நான் குக்கரில் தான் வச்சு பழகிட்டேன் ரொம்ப வருஷமாகவே. அது அவங்களுக்கு வந்து அது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அந்த குக்கர் ரைஸில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணலை. சும்மாவே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பும், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா டாஸ் கொடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இது பச்சை மிளகா இருக்கு இல்லையா, நம்ம பச்சை மிளகா நான் வந்து 2 கட் பச்சை மிளகா தான் எடுத்தேன். பட் ஆனால் அந்த பச்சை மிளகா பயங்கர காரமாக தெரிஞ்சது. அதனால் ஒரு 3 பீஸ் மட்டும் அதில் போட்டேன். ரொம்ப காரமாயிட்டாலும் சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அதனால் 3 பீஸ் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மஞ்சப்பொடி போடுங்க. மஞ்சப்பொடி எவ்வளோ தேவையோ ஏற்ற மாதிரி, ரொம்ப கலராக வேணான்றதுனா கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுட்டு டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாங்காவும் ரைஸும், அதுக்கு முன்னாடி வந்து பெருங்காய பொடி போடுங்க. பெருங்காய பொடி எல்லா கலந்த சாதத்துக்குமே போடலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் சாதம், கேரட் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே போடலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மஸ்ட்டு போடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாங்காவும் ரைஸும், அதை எடுத்து அதில் போட்டு நல்லா டாஸ் கொடுங்க. நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடணும். எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட்டு போடணும். நான் ஃபஸ்ட்டு போட்டேன், கொஞ்சம் பத்தலை. அது மாதிரி கொஞ்சம் மாங்காயில் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால புளிப்பு தான் ஹெனான்ஸாக தெரிஞ்சது. சரி, அதனால் கொஞ்சம் லைட்டாக இன்னும் திருப்பி கொஞ்சம் சால்ட்டு போடுவேன். போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். இதுதான் மாங்காய் சாதம், மாங்காய் புளியோதரை. இது ஆக்சுவலாக ஆந்திராவில் வந்து பச்சை மிளகாலாம் போட்டு புளியோதரையாக தான் இதை பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து மாங்காய் சாதம் பண்ணுவாங்க. இது ஆயிலே மாங்காவை போட்டு டாஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்த மாங்காய் ஃபுல்லாக கரைஞ்சிரும் வெந்து. அதில் இருக்கிறதே அந்த க்ரன்ச்னஸ்ஸே இருக்காது. இது வந்து அப்படி இருக்காது. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. நல்லா அங்கங்கே க்ரன்ச்சியாக கிடைக்கும். நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. இது மாங்காய் புளியோதரை. இது வந்து ஆந்திராவில் தான் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் போட்டு அந்த மாதிரி டிஷ் தான் இது. நான் இப்படி தான் இப்போ ட்ரை பண்ணுறேன். நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி போட்டு இறக்குனா வேலை முடிஞ்சுது. ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்ல ரெசிபி தான் இது. நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், உப்பு தண்ணியில் போட்டு அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுங்க. ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக பட்டர் தான் போட்டு பண்ணணும். நான் பட்டர் 1/2 ஸ்பூன் தான் போட்டேன். கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் ஆயில் போட்டிருப்பேன். போட்டுட்டு நல்லா மெல்ட் ஆகணும். இதில் வந்து நான் கடுகோ ஜீரகம் போடலாம். நான் போடல எதுவுமே. ஜஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சம் டாஸ் கொடுங்க. டாஸ் கொடுத்துட்டு லைட்டாக உப்பு, நம்ம நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு கிட்ட, உப்பு இல்லை சாரி, ஒரு 10 பல்லு பூண்டு கிட்ட நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ பூண்டு சாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த பூண்டை நல்லா போட்டு நல்லா அந்த கலர் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறுற டைமில் நம்ம வந்து அந்த காலிஃப்ளவர் அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணுங்கள். சால்ட்டு போடுங்க. கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சால்ட்டு போட்டு தான் ஊற வச்சுருப்போம் சுடு தண்ணியில். அப்படி அதுலேயே சால்ட் கொஞ்சம் ஏற்றுட்ருக்கோம் காலிஃப்ளவரு. கொஞ்சம் லைட்டாக பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா டாஸ் கொடுத்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வைங்க. அது ஒரு 5 நிமிஷத்துலேயே அது வெந்துடும். லைட்டாக தண்ணி தெளித்து வந்துடும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் போட்டு ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது. பெப்பர் பவுடர் எப்போ எதில் போட்டாலும் உடனே ஆஃப் பண்ணிடணும் கொஞ்சம் நேரத்தில், இல்லைனா கசப்பு வந்துடும். பெப்பர் பொடி போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க.
சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் எல்லோரும் பக்கோடா, 65 இந்த மாதிரி ஆயிலில் பொரிச்சு தான் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது காரக்குழம்பு எல்லா சாதத்தோடையும் ரொம்ப நல்லா மிக்சட் ரைஸோடையும் போகும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபியாக தான் நான் போடுவேன். ஏன்னா நான் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் இதை ரெடி பண்ணுறேன். ஏன்னா டெய்லியுமே நான் லஞ்ச் கட்டுறேன் என்னோடய சன்னுக்காக. அதனால் நான் இதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்ல, என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் இல்லாமல். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா அதை மறுநாளில் அடுத்த நெக்ஸ்ட் வீக்லேயாவது நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. அவ்வளோதான், காலிஃப்ளவர் பட்டர் கார்லிக் பெப்பர் ஃப்ரை, இவ்வளோதான். 3 பொருள் தான் அதில் இருக்கும். அதான் அதோட பேரே, பட்டர் கார்லிக் பெப்பர் ஃப்ரை. இது வந்து ப்ரொக்கோலியோடையும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஆயில் ஃப்ரை இல்லாமல். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அப்போ முடியல.